இல்லை மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அவங்க கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி மாறு தட்டிக்கிறாங்க. மகளிர் இதெல்லாம் நமக்கு பாதிப்பாக வருமா? மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி ஐயா எடையப்படி 2000 ரூபா கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. மக்கள் வந்து இப்போ பேசிக்கிறது என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மத்திய அரசு எடப்பாடியார் கூட இருக்காருங்கிறதுனால இவர் எது சொன்னாலும் சாத்தியமாங்கிறதுல குறியாக இருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து சாதாரணம். அதெல்லாம் இன்னொன்று சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒரு 1000 ரூபா தரங்கிற பொருவில் 1000 ரூபா மட்டும் கொடுத்தாங்களே தவிர, இதில் பாகுபாடு பார்த்து கொடுத்தாங்களே தவிர எல்லாமே முழுசாக சென்றடையில. அதே போல் இந்த 1000 ரூபா கொடுத்ததுனால இது போகும் அப்படிங்கிறதுலாம் மக்கள் எவ்வளோ தூரமாக பேசிக்கிறாங்க. அரசுக்காக மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்காக கொடுத்துருக்காரு ஒன்று. ரெண்டாவது வந்து முழுமையாக சென்றடையில 2. இப்போ நாங்களே சட்டமன்றத்தில் கேட்டிருக்கிறோம், நானே கேட்டிருக்கிறேன், அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் நாங்கள் வந்து கேட்கும் பொழுது, நீங்கள் 5000 ரூபா கொடுத்தீங்களே, இப்போ இந்த கடைசி இதுக்கு வந்து 5000 ரூபா கொடுத்தீங்களே, 3 மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கொடுத்துருக்கீங்க. அதாவது கோடைக்கால சிறப்பு தொகைன்னு ஒன்று கொடுத்துருக்குறீங்க, ரைட். இதை வந்து விடிய காலத்தில் நீங்கள் அறிவிக்கிறீங்க. ஒரு அரசு நல்லா பயணம் செஞ்சுட்டு இருக்கிற அரசுன்னு சொல்லிக்கிறீங்க, ஏன் விடிய காலையில் அதை போடணும்? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னால் நீங்கள் கேஸ் போட்டு நிறுத்திடுவீங்க அப்படிங்கிறத மத்திய அரசு நிறுத்திடுவோம் அப்படிங்கிற யாராவது ஒருத்தர் பெட்டிஷன் போட்டு நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நிறுத்தி வச்ச 28 மாதத்துக்கு கொடுத்துருந்தா பரவாயில்லையா? கரெக்டு தானே? இப்போ மற்ற மாநிலத்தில் எல்லாமே கொடுத்தாங்க, சொன்னாங்க, கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு ஏன் கொடுக்கலங்கிறது தான் இப்போ கேள்வி. 28 மாதம் நிறுத்தி வச்ச தொகையை கொடுத்துருக்கணுமா இல்லையா அவங்களுக்கு மக்களுக்கு? அப்போ தானே அந்த திட்டம் முழுமடைஞ்சது.